ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா சார்? தெரியுது மேடம். இல்ல மேடம், இல்லாட்டி இந்த பழைய ஆர்டிபி ஃபைலை டவுன்லோட் பண்ணுவீங்களா? அது கொடுத்தீங்கன்னாவே கனெக்ட் ஆகும். ஓகே. கொடுத்து பாருங்க. கொடுத்த எரர் வந்தது. இல்ல மேடம், இல்லாட்டி இது கொடுங்க. அது பேர் என்ன, ஆர்டிபி ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்க்டாப்ல சேவ் ஆஸ் ஆர்டிபி ஃபைல்னு சேவ் பண்ணுங்க. unable to connect தான். ஓகே, இத டவுன்லோட் பண்ணிட்டு சேவ் பண்ணவா? டவுன்லோட் ஆர்டிபி ஃபைலு. அந்த ஆர்டிபி ஃபைலை திருப்பி நீங்க ஓபன் பண்ணி சேவ் ஆஸ் ஆர்டிபின்னு சொல்லி இதுல கொடுங்க, டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணுங்க. ஃபைலை ஓபன் பண்ணிட்டு இல்லாட்டி சேவ்னு கேட்கும். உங்களுக்கு மேக்குங்கிறனால டேரக்டா டவுன்லோட் ஆகிருக்காது. இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்து சேவ் கொடுங்க. சேவ் பண்ண முடியுதான்னு பாருங்க மேடம். டெஸ்க்டாப்ல இந்த ஃபைலை ரைட் கிளிக் எடிட் பண்ண முடியுமா? ரீநேம் பண்ணலாம். மேடம் எடிட் பண்ண முடியலன்னா சரி விட்டுருங்க, இதையே இது பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்றேன், இல்லாட்டி ஓப்பன் வித் கொடுங்க மேடம். ஓப்பன் வித் மேல பாருங்க என்ன ஆப்ஷன் இருக்குன்னு. இருங்க விண்டோஸ் ஆப்பா இருங்க. unable to connect வருது. make sure this piece VM ஸ்டார்ட் ஆயிச்சான்னு பாருங்க. இல்ல ஸ்டில் ஸ்டார்டிங்கா? ஓவர்வியூல வாங்க. ஓகே, ஸ்டார்ட் கொடுக்கல. ஓகே, அப்ப பழைய ஆர்டிபியே ஒர்க் ஆகும் மேடம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம டவுன்லோட் பண்ணா அதுவே செப்பரேட்டா ஃபைலா போயிட்டே இருக்கும். ஓகே. ஓகே, மிஷின் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப அந்த பழைய ஆர்டிபி ஃபைலை கொடுங்க. கரெக்ட் ஆயிடுச்சு. ஒரு ஆர்டிபி ஃபைல் இருக்கு. கனெக்ட் ஆயிடுச்சு. இது கொடுங்க மேடம். இதுக்கு இங்கே போங்க. இது பேர் என்ன மேடம்? இதுக்கு போங்க மேடம். நேற்றுக்கு டவுன்லோட் பண்ண விஹெச்டி ஃபைல் கம்ப்ளீட்டா டவுன்லோட் ஆயிடுச்சு இல்லையா? மேடம் எதுக்கு போங்க மேடம்? டூல்ஸ் எல்லாம் ஹைப்பர்-வி மேனேஜருக்கு ஹைப்பர்-வி மேனேஜருக்கு போங்க. போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா அட்ரஸ்க்கு ஒன்று ஃபார்மேட் பண்ணலாம்ல மேடம் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல போனீங்கன்னா மேடம் எக்ஸ்ட்ரா ஒரு அட்ரஸ்க்கு ஒன்று ஃபார்மேட் பண்ணணும். ஞாபகம் இருக்குங்களா? ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல ஆமா மேடம். கீழே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல எஸ்பிசியில் போனீங்கன்னா
this PC. இதுல எஃப் டிரைவ்ல அதில் வந்து ஹைப்பர்-வின்னு போடுங்க. டிரைவ்ல இருக்கிறது ஹைப்பர்-வின்னு போடுங்க. அதில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்கு ரீநேம் பண்ணுங்க. ஹைப்பர்-வின்னு ரீநேம் பண்ணுங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வாங்க மேடம். ஹைப்பர்-வி மேனேஜருக்கு வாங்க. இதை விண்டோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹைப்பர்-வி மேனேஜர் விண்டோ ப்ரெஸ். இப்போ வந்து இது விஎம் ஹைப்பர்-வி கீழே கம்ப்யூட்டர் நேம் இருக்கா விஎம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இருங்க இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல வர்ச்சுவல் சுவிட்ச் மேனேஜர் இருக்கா? ஏன்னா நம்ம வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றோம், நமக்கு சுவிட்ச் வேணும். இதுல பிரைவேட் கிரியேட் பண்ணிக்கோங்க. பிரைவேட் சுவிட்ச்னா உங்களுக்கு ஐசோலேட் ஆயிரும், பேஸ் விஎத்தோட கம்யூனிகேட் ஆகாது. ஓகே. கிரியேட் வர்ச்சுவல் சுவிட்ச்னு கொடுத்து பிரைவேட்னு கொடுங்க. பிரைவேட்னு கொடுங்க. மேல நேம் பிரைவேட். அதை டெலீட் பண்ணிருங்க. நியூ வர்ச்சுவல் சுவிட்ச் இருக்காது, டெலீட் பண்ணிட்டு பிரைவேட்னு கொடுத்துக்கோங்க. அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா சுவிட்ச் கிரியேட் ஆகிடும். இது எதுக்காக கிரியேட் பண்றோம்? இதோட லேப்ஸ் இந்த நம்ம வர்ச்சுவல் மிஷின் இப்போ உள்ள செட்டப் பண்றோம் இல்லையா, அதுக்கு வந்து எனக்கு விஎம்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? சுவிட்ச் வேணும் இல்லையா? இது வர்ச்சுவல் மிஷின்ங்கறனால வர்ச்சுவல் சுவிட்ச் வேணும். ஓகே. இப்போ நீங்க விஎம்ல ரைட் கிளிக் கிரியேட் வர்ச்சுவல் மிஷின் கொடுங்க. விஎம் ரைட் கிளிக் கிரியேட் வர்ச்சுவல் மிஷின். இதுல கிளிக்கே ஆக மாட்டேங்குது, ஒரே நிமிஷம். கிரியேட் நியூ வர்ச்சுவல் மிஷின். நியூ வர்ச்சுவல் மிஷின். ஓகே. நியூ வர்ச்சுவல் மிஷின். நெக்ஸ்ட் கொடுக்கவா? கொடுங்க மேடம். இப்போ இதுல டிசின்னு கொடுத்துக்கோங்க. கேபிட்டல் டிசின்னு கொடுத்துக்கோங்க. டிசினா டொமைன் கண்ட்ரோலர். இப்போ ஸ்டோர்னு கொடுத்து நீங்க உங்களோட எஃப் டிரைவ்ல இருக்கக்கூடிய ஹைப்பர்-வி ஃபோல்டர் பார்த்து மாத்துங்க. அவ்வளவுதான். இல்ல மேடம், ஹைப்பர்-வி ஃபோல்டர் மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 1னா பழைய பயாஸ் அப்படியே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து 4 GB கொடுங்க. 4096. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ சுவிட்ச் கேட்கும். நம்ம ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிட்டோமா? டிராக் அண்ட் டிராப்ல பிரைவேட் வரும். அதுக்கு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி விஹெச்டி டவுன்லோட் பண்ணிட்டோம் இன்டர்நெட்ல இருந்து. அப்போ செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரௌஸ் பண்ணி ஒரு விஹெச்டி அட்டாச் பண்ணுங்க. டவுன்லோட்ஸ்ல ஒரு விஹெச்டி அட்டாச் பண்ணுங்க. இப்போ அதை ரீநேம் பண்ணிக்கோங்க மேடம். ரைட் கிளிக் பண்ணி அதை டிசின்னு ரீநேம் பண்ணுங்க. ஒரு விஹெச்டி விசின்னு டவுன்லோட் பண்ணி டிசி மேடம். கேபிட்டல் டிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டொமைன் கண்ட்ரோல். இப்போ அதை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இருங்க நான் என்ன சொல்றேன், பேக் வாங்க. இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணதுனால இருங்க மேடம், ஒன்று பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் வாங்க. ஜெனரேஷன் 2 கொடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகாதுன்னா பூட் அப் ஆகாது. இது விஹெச்டி ஜெனரேஷன் 2ங்கிறது அப்டேட்டட் பயாஸ். ஓகே. நெக்ஸ்ட் ரிமைனிங் திங்ஸ்லாம் சேம் தான். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இருங்க இப்போ திருப்பி அட்டாச் பண்ணுங்க. திருப்பி சி டிரைவ்ல வந்து நிற்கிது. உங்களோட டவுன்லோட்ஸ்ல போய் டிசி அட்டாச் பண்ணுங்க. டவுன்லோட்ஸ்ல போய் டிசி செலக்ட் பண்ணுங்க. மாட்டீங்களே, கேன்சல் கொடுங்க. இதை கேன்சல். டவுன்லோட்ஸ்ல திருப்பி பாருங்க. கேன்சல் கொடுங்க. இல்லைன்னு இல்ல கரெக்ட் தான் மேடம். கேன்சல் கொடுங்க. நீங்க ஆப்ஷன் 1னே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா விஹெச்டி அட்டாச் பண்றதுக்கு ஆப்ஷன் வராதுன்னு நினைக்கிறேன். ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா திருப்பி ப்ரீவியஸ் வாங்க மேடம். சரி, ஜெனரேஷன் 1 கொடுத்து கிரியேட் பண்ணுங்க. வரலைன்னா அப்புறம் திருப்பி மாடிஃபை பண்ணுங்க. ஏன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அட்டாச் பண்ற ஆப்ஷன் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் வராது. ஜெனரேஷன் 2 கொடுத்தீங்க. பரவாயில்ல கொடுங்க. இப்போ டிசி காட்டுதா? அதான் உங்களுக்கு ஜெனரேஷன் 1 கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுங்க. விஎம் பூட் அப் ஆலைன்னு பார்த்துட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணி டிசியை ஸ்டார்ட் பண்ணுங்க. டிசி வர்ச்சுவல் ரைட் கிளிக் ஸ்டார்ட்.
இல்ல மவுஸ் சரியா ஒர்க் ஆகும். சரி பாருங்க. மவுஸ் கனெக்ட் பண்ண ம். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். என்னோட இன்னொரு லேப்டாப்ல இது கனெக்ட் ஆயிருக்கு. சரி மேடம் பாருங்க. ஓகே, ஸ்டார்ட் கொடுக்குறதா? இப்போ ரைட் கிளிக் கனெக்ட் பண்ணீங்கன்னா வர்ச்சுவல் மிஷின் பாப்ப போறீங்க. ரைட் கிளிக் கனெக்ட். ஓகே. அது நெக்ஸ்ட் கொடுக்கட்டா சார்? இருங்க மேடம் இருங்க மேடம். நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நம்ம பிஹெச்டியா டவுன்லோட் பண்ணனால நம்ம OS இன்ஸ்டால் பண்ற வேலை இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் கொடுங்க.
இருங்க பாஸ்வேர்டு கான்ஃபிகர் பண்ணிடுறேன். அதை மினிமைஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன் மினிமைஸ் வியத்தை மினிமைஸ் பண்ணுங்க. இப்போ நான் ஒவ்வொரு தடவையும் நான் கான்செப்ட் போட்டு பார்க்கணும்னு வைங்களேன், திருப்பி ஒவ்வொரு தடவையும் VHD டவுன்லோட் பண்ணி நம்ம இந்த வியத்தை அப் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம லேப் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அடுத்தடுத்த கான்செப்ட். இப்போ இந்த வர்ச்சுவல் மிஷின்ல ரைட் கிளிக் பண்ணி செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணுங்க. செக் பாயிண்ட்ங்கிற ஸ்னாப்ஷாட். இப்போ பாஸ்வேர்டு கான்ஃபிகர் பண்ணாமல் இருக்கு இல்லையா, இதோட ஒரு செக் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வர்ச்சுவல் மிஷின்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா செக் பாயிண்ட் காட்டும். மேலே மேலே வர்ச்சுவல் மிஷின் டிசி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் செக் பாயிண்ட். செக் பாயிண்ட்டுங்க ஸ்னாப்ஷாட். இந்த வியத்தை கரண்ட் ஸ்டேட்டஸை அது என்ன பண்ணிக்குது, ஒரு செக் பாயிண்ட்டாக ஒரு ஸ்னாப்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நீங்கள் இதில் டிசி டொமைன் கண்ட்ரோலர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் திருப்பி இன்னொரு தடவை டொமைன் போட்டு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பேஸ் விஎம் வேணும் இல்லையா? இப்போ நீங்கள் இந்த செக் பாயிண்ட் தேவைப்படும் போது வெறும் அப்ளை கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், நீங்கள் போட்ட கான்ஃபிகரேஷன்லாம் எரேஸ் ஆயிரும். திருப்பி பேஸ் விஎம் கிடைச்சிடும். ஓகே ஓகே. திருப்பி இப்போ இதே மாதிரி மேடம் சிமிலர் பேட்டர்ன்ல நீங்க இன்னொரு மிஷினை போட்டு மெம்பர் சர்வர்னு போடுங்க. மெம்பர் சர்வர் இல்லாட்டி பண்றதா? ஆமா மேடம், சேமா இன்னொரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுங்க. என்ன நேம் போடுறது? மெம்பர் சர்வர்னே போடுங்க மேடம். மெம்பர் சர்வர் இல்ல ஏடிசின்னு போடுங்க. ஏதோ ஒன்று கேபிட்டல் ஏடிசி ஏதோ ஒன்று போடுங்க. கொடுத்துட்டு நீங்க வர்ச்சுவல் மிஷின் ஸ்டோரேஜ் லொகேஷனை மாத்திட்டு அந்த வர்ச்சுவல் மிஷினை அந்த VHD ஃபைல மெம்பர் சர்வர்னு மாத்திக்கோங்க. மாத்திட்டு பூட் அப் பண்ணிட்டு இதே மாதிரி செக் பாயிண்ட் எடுத்துருங்க. ஓகே. ஹைப்பர்-வி இங்க டிசி செலக்ட் நாங்க ஹைப்பர்-வி ஃபோல்டர் தான் செலக்ட் பண்ணோம். ஓகே ஓகே. ஹைப்பர்-வி குள்ள தான் எல்லாம் இருக்கு. ஜெனரேஷன் 1 கொடுங்க. இப்போ இதுக்கு வந்து 4GB கொடுங்க. 4096 வர்ச்சுவல் சுவிட்ச். சாரி பிரைவேட். இப்போ யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் அதை ரீநேம் பண்ணிக்கோங்க. அந்த இன்னொரு ஹார்ட் டிஸ்க் மெம்பர் சர்வர் டவுன்லோட்ஸ். மேடம் இதுக்கும் அந்த ப்ளூ ஸ்கிரீன் வருது இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் கான்ஃபிகர் பண்ணாம செக் பாயிண்ட் எடுத்துருங்க. ஓகே ஓகே.
சரி மேடம். இப்போ ம். ஒரு செகண்ட். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஹைப்பர் வி செட்டிங்ஸ் வாங்க. ரைட் ஹேண்ட் ஹைப்பர் வி செட்டிங்ஸ் ரெண்டாவது. அதில் இந்த என்ஹான்ஸ்டு செஷன் மோடு பாலிசின்னு இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5வது. ம். அதை செக்இன் பண்ணுங்க. இதை செக்இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா டிசிக்கு வந்து ஆர்டிபி வந்து ஸ்க்ரீன் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். டிசி இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க. டிசிபி ஆல்ரெடி கனெக்ட் ஆகுனது இருக்கு. அதை மேடம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பாஸ்வேர்டு கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்வருக்கு பாஸ்வேர்டு ஒரு 7 கேரக்டர் காம்ப்ளெக்சிட்டியோட கான்ஃபிகர் பண்ணுங்க. கனெக்ட் கொடுக்குவா. கனெக்ட் கொடுக்கும் போதே இப்போ இருங்க. இந்த டிஸ்பிளே கான்ஃபிகரேஷன் வருது இல்லையா, இது வந்து நீங்க இந்த ஹைப்பர் வி செட்டிங்ஸ்ல இப்போ என்ன செஷன் மோட் பண்ணீங்க இல்லையா, அதனால வருது. இப்போ ஸ்க்ரீனை லார்ஜ் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோவை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா லார்ஜ் ஆயிடும். வியூ ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க மேடம். உங்களுக்கு மேலே 2 ஆர்டிபி வரும். அந்த 2 ஆர்டிபியை செப்பரேட் பண்ணிக்கோங்க. மேலே உங்களுக்கு 2 ஆர்டிபி வருதா, அந்த ஆர்டிபியை செப்பரேட் பண்ணி சும்மா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஆயிடும். ஒரு ஆர்டிபி தான் வருதா? சரி மேடம், லாகின் பண்ணுங்க. சரி இருங்க. இப்போ இதில் டொமைன் கான்ஃபிகர் பண்ணலாம். டொமைன்னா எனக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வேணும். இருங்க, சர்வர் மேனேஜர் ஓப்பன் ஆன ஏதோ கிளாஸ் ஏபிசியில் ஏதோ ஒரு ஸ்டாட்டிக் ஐபி, ஒரு ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் ஐபி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்துடும். சரிங்க. ஹைப்பர் சர்வர் மேனேஜர் ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே மேடம். இருங்க, இப்போ லோக்கல் சர்வரில் போயிட்டு ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் ஐபி இருங்க மேடம், அதில் பாப்அப்ல வரும், ஈத்தர்நெட் வரும். ஈத்தர்நெட்டில் போய் ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணுங்க. ஈத்தர்நெட் எங்கே இருக்குன்னு பாருங்க மேடம். ஈத்தர்நெட்டில் போய் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஏதோ ஆப்ஷன் வரலையே. இல்லை மேடம், நீங்கள் IPv6 அன்செக் பண்ணிட்டு IPv4 போங்க. நாம தான் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணோம் ஐபி. இருங்க மேடம், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆமாம், ஒரே ஒரு செகண்ட். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். மேடம் அனுப்பிச்சிட்ட பாருங்க. அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப் பண்ணிக்கணும். வந்துருச்சா மேடம் டாக்குமெண்ட்? சென்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். நெட் ஸ்லோவா இருக்கு. நெட் ஸ்லோ. சென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சென்ட் ஆயிடுச்சு. அந்த டாக்குமெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருக்கோம்.
No internet access. Open network. IPv6 அன்செக் பண்ணிக்கோங்க. IPv4 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. IPv6 அன்செக் பண்ணிக்கோங்க. IPv4 செலக்ட் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அதில் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். கிளாஸ் ஏபியில் ஏதோ ஒரு சீரீஸில் கொடுத்துக்கோங்க. அதே கொடுக்குற ஸ்டாட்டிக் ஏபியை ப்ரிஃபர் டிஎன்எஸ் ஐபியை கொடுங்க. செட் பண்ணிட்டேன் சார். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ரீநேம் பண்ணுங்க மேடம். அடுத்து போங்க. அடுத்து அதில் பாருங்க, கம்ப்யூட்டர் ரீநேம் பண்ணியிருக்கேன். ரீநேம் பண்ணிவிட்டு வர்ச்சுவல் மிஷின் ஒரு ரீஸ்டார்ட் கொடுங்க. அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா கம்ப்யூட்டர் ரீநேம் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் டிசின்னு கொடுத்துருப்பேன். ரீஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்குமெண்டேஷன் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா ரூட் டொமைன் போட்டுருவோம். போய் கம்ப்யூட்டர் நேம் ஓகே. அடுத்து என்ன மேடம் கொடுத்துருப்பேன்? கம்ப்யூட்டர் ரீநேம் பண்ணியிருப்பேன். ஸ்டாட்டிக் ஐபி இல்லை, கம்ப்யூட்டர் ரீநேம் சேஞ்ச் கொடுங்க. கம்ப்யூட்டர் டிஸ்கிரிப்ஷன் வேணாம், சேஞ்ச் கொடுங்க. சேஞ்ச் கம்ப்யூட்டர் நேமை டெலீட் பண்ணிட்டு கேபிட்டல் டிசின்னு அடிங்க. அதில் அந்த ஸ்டெப் இருக்காது. கேபிட்டல் டி. ஓகே, க்ளோஸ், ரீஸ்டார்ட் நவ். க்ளோஸ், ரீஸ்டார்ட். ஓகே, க்ளோஸ், ரீஸ்டார்ட். க்ளோஸ், ரீஸ்டார்ட். ரோல்ஸ் ஆட் பண்றதா சார் நெக்ஸ்ட்? ஆமா மேடம், ரோல்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு கொடுத்துட்டு இருங்க. அது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும், வரைக்கும் வராது. இதுல வந்து ஆக்டிவ் டைரக்டரி செலக்ட் பண்றதா இல்ல அப்படியே நெக்ஸ்ட் மேடம், கொடுக்கறதா? ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் செலக்ட் பண்ணணும். அந்த ரோல் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா டொமைன் கண்ட்ரோலர் ஆட் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். வேற எதுவுமே நீங்க .NET ஃப்ரேம்வொர்க் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுங்க. அது இன்ஸ்டால் ஆகிட்டு வாங்க. ஓகே.
க்ளோஸ் பண்ணிட்டேன். ம். ஓ! ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணுமா? ஆமா மேடம். மேடம் இருங்க. அது கீழ மினிமைஸ் ஆயிருக்குல்ல. மினிமைஸ் ஆயிருக்கு பாருங்க. ஆல்ரெடி விசால் கீழ மினிமைஸ் ஆயிருக்கு. இன்ஸ்டால் ஆகலையா? மேடம் ஆட் ரூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ல கொடுங்க. இன்ஸ்டால் ஆகலையா? இது இல்ல மேடம். அந்த வியத்துக்கு வாங்க. ஸ்கிரீனை மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. நான் அதான் சொல்றேன். நீங்க பேஸ் வியத்துல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இல்லையே. அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்கிரீனை மேக்ஸிமைஸ் பண்ணி விண்டோவை செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் இருக்காது. இல்லைன்னா பேஸ் மீடியத்துல ப்ரமோட் பண்ணிடுவீங்க. இப்போ மேல உங்களுக்கு அந்த ஆர்டிபி செப்பரேட் பண்ண முடியுதா மேடம்? இல்ல 2 ஆர்டிபி ஃபைல் வரும் மேல அந்த ஆர்டிபி. இன்ஸ்டலேஷன் அப்ப நீங்க சக்சீடட். இப்ப இதை நீங்க மினிமைஸ் பண்ணுங்க. பேஸ் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. இல்ல பேஸ் மிஷின் இருக்கு. இங்க கீழ பேஸ் மிஷின் சர்வர் மேனேஜர். பேஸ் மிஷினோட சர்வர் மேனேஜர் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பக்கத்துல இல்ல. இதுல இன்ஸ்டால் பண்ணு. சரி வாங்க டிசி வாங்க. இதுலதான் வந்து. ஆனா அப்ப ரோல் இன்ஸ்டால் பண்ணல, கேன்சல் பண்ணிட்டீங்களா? ரோலே வரலையே மேடம். திருப்பி ஆட் ரூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ல கொடுங்க. இன்ஸ்டால் ஆயிருந்தா காட்டும் மேடம். ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஃபிளாக் பக்கத்துல ஒரு ஐகான் இருக்குது. ரெஃப்ரெஷ் கொடுங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரும் ஃபிளாக் பக்கத்துல. வந்துருச்சு. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபிளாக் பக்கத்துல எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுங்க. அந்த டாக்குமெண்டேஷனை ஃபாலோ பண்ணுங்க மேடம். ப்ரமோட் தி சர்வர் டு யுவர் டொமைன் கண்ட்ரோலர் கொடுங்க. அதில் காட்டு ஆட் நியூ ஃபாரஸ்ட்னு காட்டும். அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கீழே காட்டுது பாருங்க மேடம். அது செலக்ட் பண்ணுங்க. இதுவா ப்ரோமோட் தி சர்வர் டு ப்ரமோட் தி சர்வர் டு டொமைன் கண்ட்ரோலர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டொமைன் கண்ட்ரோலர் ப்ரமோட் பண்றதுக்கான விசாடு வரும். இதுல நீங்க தேர்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரமோட் பண்ணக்கூடிய டொமைன் ஆல்வேஸ் ரூட் டொமைன் கொடுங்க. ஏதோ ஒரு டொமைன் நேம். நான் இப்போ example.com கொடுத்துருப்பேன். நீங்க மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு என்ன டொமைன் நேம் வேணுமோ அந்த டொமைன் நேம். ஓகே. error whether the DNS Microsoft proposed for this. என்ன மேடம்? நான் தான் சொல்றேன் மேடம். microsoft.com .in.edu .org ஏதோ ஒரு நேம்ல கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே. பாஸ்வேர்ட் செட் பண்றதா? இது ரெக்கவரி மோட் பாஸ்வேர்ட் 7 கேரக்டர் காம்ப்ளெக்சிட்டி. அதுக்கு மேல போடக்கூடாதா? போடலாம் மேடம். பட் மினிமம் 7 கேரக்டர். ஓகே. இது எது செலக்ட் பண்ண DNS மேடம் ஒண்ணுமே வேண்டாம் மேடம். DNS cannot be delegated. அது ஒரு காமன் வார்னிங் மெசேஜ். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து என்ன காய்க்கும்னா மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்சது தான் அந்த நெட்பயாஸ் டொமைன் நேம். நெட்பயாஸ் டொமைன் நேம்ங்கிறது மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்ச ஒரு ப்ரோட்டோகால். இப்போ நம்ம யூஸ் பண்றது இல்லை. நீங்க டொமைன் நேம் என்ன டைப் பண்ணீங்களோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் தி டொமைன் நேம் வரும். இதுல நம்ம எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி ப்ரமோட் பண்றதுக்கு தேவையான டேட்டாபேஸ் எல்லாமே உங்களுக்கு சி டிரைவ்ல ஸ்டோர் ஆகும். entities.didங்கிற டேட்டாபேஸ் தான் கிரியேட் ஆகும். அந்த டேட்டாபேஸ் எல்லாமே சி டிரைவ்ல தான் வரும். இது வர்ச்சுவல் மிஷின்ங்கிறனால நமக்கு அதர் டிரைவ்ஸ் இல்லை. அதனால நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்கும்? நம்ம கொடுத்த இன்புட் சம்மரி காக்கும். நம்ம என்னென்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்க நம்ம கொடுத்த இன்புட்டை வச்சு டொமைன் கண்ட்ரோலர் ப்ரமோட் பண்ண முடியுமா அப்படின்னு அது ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் வச்சிருக்கோம். அந்த ரெக்வஸ்ட்டை அது செக் பண்ணும். நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேனா ஓகே சொல்லு. எரர்னா எரர் சொல்லு. வார்னிங் காட்டுது. அது பிரச்சனை இல்லை மேடம். நமக்கு எரர் வரக்கூடாது. ஓகே. வார்னிங் பிரச்சனை இல்லை. நமக்கு எரர் வரக்கூடாது. ஓகே. இன்ஸ்டால் கொடுக்கவா? இருங்க. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. இப்போ இதை மினிமைஸ் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்களா? சரி கொடுங்க. இன்கேஸ் நீங்க அந்த ப்ரிஃபர் டிஎன்எஸ்ல ஐபி கொடுக்காம இந்த விசார்டை ரன் பண்ணீங்கன்னா டிஎன்எஸ் ப்ரீ ரெக்வஸ்ட்ல எரர் அடிக்கும். ஓகே. சரி அதை அடுத்த போடும்போது போட்டு மேடம் இது விட்டுருங்க. இது இன்ஸ்டால் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகிட்டு வரும்.
வரும்போது நீங்க இத இருங்க மேடம். அந்த 2 ஆர்டிபி ஃபைல செப்பரேட் பண்றதுக்கு பார்க்குறேன். நான் அது வரல. இருங்க இது ரீஸ்டார்ட் ஆனா தான் நீங்க இந்த ஹைப்பர்-வி செட்டிங்ஸ்ல குடுத்த என்ஹான்ஸ்டு செஷன் மோட் பாலிசி ஒர்க் ஆகும். அப்பதான் உங்களுக்கு 2 ஆர்டிபி ஃபைல் வரும். ஒண்ணு பப்ளிக் ஐபி உங்களோட பேஸ் விஎம். இன்னொன்னு வந்து டிசின்னு காட்டும். அந்த 2 ஆர்டிபி ஃபைல நீங்க செப்பரேட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்க்ரீன மேக்ஸிமைஸ் பண்றதுக்காக சொல்றேன். ஓகே. Your system is being restarted ன்னு வருது. ரீஸ்டார்ட் ஆகட்டும் மேடம். ரீஸ்டார்ட் ஆயிட்டு அது வர கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. இப்ப இன்னொரு மிஷின்ல போயிட்டு நீங்க இதே மாரி வேற ஸ்டாட்டிக் ஐபி 10.0.0.2ன்னு குடுத்துட்டு கம்ப்யூட்டர் sys1ன்னு ரீநேம் பண்ணிட்டு வாங்க. இத கான்ஃபிகர் பண்ணிருங்க. இத கான்ஃபிகர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ள அது ரீஸ்டார்ட் ஆயிடும். சர்வர் மேனேஜர் இதுல ஓபன் பண்றதா? ஆமா மேடம். இல்ல மேடம் அது வரும் பாருங்க. இது கொடுங்க. அந்த விண்டோஸ் ஐகானை செலக்ட் பண்ணுங்க. சர்வர் மேனேஜர் ஓபன் பண்ணுங்க. ஓகே, ஓபன். அது டிஃபால்ட்டா ஓபன் ஆகும் மேடம். கொஞ்சம் டைம் ஆகும். வெயிட் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும். இதுல போய் ஆட் ரோல்ஸ் கொடுக்கணும் அப்படிதானே? ஆமா. இல்ல இதுல நீங்க கொடுக்க வேண்டாம். இதுல நீங்க ஒரு ஸ்டாட்டிக் ஐபி மட்டும் கான்ஃபிகர் பண்ணுங்க மேடம். ஐபியை கான்ஃபிகர் பண்ணி கம்ப்யூட்டர் நேம் sys1ன்னு கொடுங்க. sys1ன்னு கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. இதை வந்து மெம்பர் சர்வர். அதுல டொமைன் கான்ஃபிகர் பண்ணிட்டு இதுல வந்து டொமைன் அட்டாச் பண்ணிடுங்க. லோக்கல் இதுல வந்து சர்வர் எதுக்கு ஐபி கான்ஃபிகர் பண்றதுக்கு லோக்கல் சர்வர் அந்த டாக்குமெண்டேஷன் பாருங்க. ஈத்தர்நெட் போயிட்டு ஸ்டாட்டிக் ஐபி கொடுங்க. கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் ரீநேம் பண்ணுங்க. sys1 ரீநேம் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுங்க.
மேடம் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அதுல டொமைன் போட்டாச்சு. இது மெம்பர் சர்வரா வச்சுக்கலாம். நீங்க ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்துட்டீங்களா? 10.0.0 2 கொடுத்துட்டீங்களா? என்ன ஐபி கொடுத்தீங்க? 1 கொடுத்தேன். மேடம் அந்த மிஷினுக்கு 1 கொடுத்துட்டோம்ல மேடம், இதுக்கு 2 கொடுங்க. நீங்க மல்டிபிள் ஐபின்னு காட்டுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் என்ன 2 கொடுங்க மேடம். ப்ரிஃபர் டிஎன்எஸ்ல 1 கொடுங்க. ஓகே ஓகே, ஸோ 1 கொடுப்போம். ஒன்று ஓகே. கம்ப்யூட்டர் நேம் sys1 ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். CS1 போடுறோம். கொடுங்க மேடம், ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டிசி ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ லாகின் பண்ணும்போது நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் @microsoft.com administrator@microsoft.com உங்க டொமைன் கண்ட்ரோலர் பாஸ்வேர்ட். என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்களே அதே பாஸ்வேர்ட். ரெண்டு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேடம் இந்த மிஷினை க்ளோஸ் பண்ணிட்டு டிசியை மட்டும் அந்த ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வாங்க மேடம். மேக்ஸிமைஸ் பண்ணி ஃபுல் விண்டோ கொண்டு டிஸ்பிளே கான்ஃபிகரேஷன் மேக்ஸிமைஸ் பண்ணி. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். ஓகேவா சார்? சரி மேடம். இதுல இப்போ உங்க லோக்கல் சர்வர்ல போயிட்டு இப்போ மிஷின் ரீஸ்டார்ட் ஆனதுனால லூப் பேக் ஐபிக்கு வந்துடும். ப்ரிஃபர் டிஎன்எஸ்ல மட்டும் ஐபி மாற்றி விடுங்க. ஐபி என்ன போடுறது மேடம்? அதுல அந்த ஐபி பாருங்க மாறிடுச்சு. 127 நமக்கு 10 தானே கான்ஃபிகர் பண்ணோம். 10 மாற்றி. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு இதுக்கு வாங்க, அது பேர் என்ன, க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ அந்த மிஷினுக்கு போகும். அந்த மிஷினை இந்த டொமைனோட அட்டாச் பண்ணும். அந்த மிஷினுக்கு போங்க, மெம்பர் சர்வருக்கு போயிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ லோக்கல் சர்வர்ல போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் குரூப்னு வருதா? ஒர்க் குரூப்னு இருக்கா? இங்க இருக்கு. ஆமா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒர்க் குரூப்னா டீசென்ட்ரலைஸ் கண்ட்ரோல். இப்போ நம்ம டொமைனோட அட்டாச் பண்ணோம். சேஞ்சுன்னு கொடுங்க. சேஞ்சுன்னு கொடுத்துட்டு ஒர்க் குரூப்பை டெலீட் பண்ணுங்க. செலக்ட் மெம்பர் ஆஃப் டொமைன் கொடுங்க. உங்களோட டொமைன் நேமை டைப் பண்ணுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் அதுவா? இல்ல மேடம், உங்க டொமைன் நேம் என்ன?
டிசின்னு அதுவா இல்ல? அதான் உங்க டொமைன் நேம்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்தீங்க இல்லையா? ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்க டிசி லாகின் பண்ணும்போது என்ன லாகின் பண்ணீங்க? அன்னைக்கு செட் பண்ணாது அதுவா சொல்றீங்க? இல்ல மேடம், நீங்க இப்போ டிசில லாகின் பண்ணும்போது என்ன லாகின் பண்ணீங்க? அது administrator@microsoft.com அதான அப்ப உங்க டொமைன் நேம் என்ன? ஓகே microsoft.comனு கொடுக்கணும். அது அந்த வேர்டை வந்து உங்க மவுத்துல வர்றதுக்கு தான் நான் இவ்வளவு கேள்வி கேட்கிறேன். ஓகே டொமைன் நேம் microsoft.com தானே? அதானே ஓகே கொடுக்குறோம். அதுல ஏன் மேடம் கன்ஃபியூஷன் உங்களுக்கு? நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே கொடுங்க. இப்போ கிரெடென்ஷியல் கேட்கும். உங்களோட ரூட் டொமைனோட கிரெடென்ஷியலை என்டர் பண்ணுங்க. administrator@microsoft.com administrator@microsoft.com. ஜி இது இல்ல, அது பேர் என்ன? கிளவுட் வியத்தோட கிரெடென்ஷியலே கிடையாது. நம்ம டிசி வந்து ஐசோலேட் பண்ணி போடுறோம். அதனால administrator@microsoft.com டிசி வியத்தோட பாஸ்வேர்ட் @microsoft.com டிசி வியத்தோட பாஸ்வேர்ட். இப்போ வெல்கம் டு பாருங்க, பாஸ்வேர்டு மட்டும் தப்புன்னு சொல்லுங்க கரெக்டா. ஓகே வெல்கம். ரீஸ்டார்ட் கேக்குது கொடுக்கவா? கொடுங்க மேடம். இப்போ இந்த மிஷினை எதோட அட்டாச் பண்ணிட்டீங்க? டொமைனோட அட்டாச் பண்ணிட்டீங்க. ஓகே இது ரீஸ்டார்ட் இது மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிட்டு அந்த மிஷினுக்கு வாங்க, டிசிக்கு வாங்க. ஓகே டிசிக்கு வந்துட்டு டிசியோட டேட்டா பேஸ் போங்க. டேட்டாபேஸ் இல்ல மேடம், நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க பேஸ் மிஷின்ல இருக்கீங்க. ஓகே ஹைப்பர் விக்கு வாங்க டிசி. அதனால தான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. டேட்டாபேஸ் டூல்ஸ்ல ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். அதை பெருசு பண்ணிக்கோங்க வரும். அது மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல microsoft.com அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ இதுல டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இருக்கா? டொமைன் கண்ட்ரோலர்ஸ்ல இப்போ நீங்க போட்ட மிஷினோட இருக்கும். இப்போ நீங்க டிசி வந்து டொமைனா மாத்திட்டீங்க. இப்போ நீங்க என்ன கொடுத்தீங்க? இன்னொரு கம்ப்யூட்டர் நேம் என்ன கொடுத்தீங்க? CS1. ஓகே CS1. அந்த CS1 இத கம்ப்யூட்டர்ஸ் டேப்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் டேப் கம்ப்யூட்டர் கண்டெய்னர்ல பாருங்க. ஓகே இங்க வந்து எந்தெந்த மிஷினை நீங்க டொமைனோட அட்டாச் பண்ணிருக்கீங்களோ அந்த எல்லா மிஷினோட கம்ப்யூட்டர் நேம். ஓகே ஓகே இப்போ யூசர்ஸ்ல போய் இங்க ஒரு யூசர் கிரியேட் பண்ணி இங்க கிரியேட் பண்ற யூசரை அங்க லாகின் பண்ணலாம். ஏன்னா அந்த மிஷின் டொமைன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஓகே இப்போ யூசர் கிரியேட் பண்ணுங்க. மேல பொம்மை ஐகான் இருக்கும். இல்ல யூசர் கண்டெய்னர் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா யூசர் கிரியேட் பண்ணலாம். ஓகே மேடம் ஃபர்ஸ்ட் நேம் யூசர் லாகன் நேம் மட்டும் கொடுங்க, மற்ற எல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நேம் யூசர் லாகன். ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது கொடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்செக் பண்ணிருங்க. இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு மாற்ற சொல்லி கேட்கும். செகண்ட் ஆப்ஷன் செகண்ட் தேர்ட் செக் பண்ணிக்கோங்க. யூசர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர்ஸ். இப்போ இந்த யூசருக்கு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுவும் 7 கேரக்டர் காம்ப்ளெக்சிட்டி. கேரக்டர் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே ஜாய்ஸ் மைக்ரோசாஃப்ட். ஃபினிஷ் பண்ணுங்க. இப்போ வந்து அங்க போங்க. அந்த மிஷின்ல போயிட்டு அதர் யூசர்னு கொடுத்துட்டு இப்போ இந்த நீங்க கிரியேட் பண்ண புது யூசரை லாகின் பண்ணுங்க. அதுல
இது வந்து டொமைன்ல அட்டாச் ஆயிடுச்சு மேடம். நீங்க அதர் யூசர்ல தான் இருக்கீங்க. கொடுங்க. இப்போ கிரியேட் பண்ண நீங்க யூசர் கிரியேட் பண்ணீங்க இல்லையா? யூசர் நேம் @domain நேம் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து லாகின். இப்போ அது என்ன எரர் சொல்லுதுன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மட்டும் தான் டிஃபால்ட்டா இந்த மிஷின்ல லாகின் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்கு. ஜாய்ங்கிற யூசருக்கு இல்லைங்க. ஓகே. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ம். திருப்பி அதே மிஷினுக்கே வாங்க. ம். ஓகே. அந்த லாகின் பண்ற மிஷினுக்கே வாங்க மேடம். ஓகே சார். மேடம் அந்த இது மெம்பர் சர்வர் இருக்கு. எனக்கு டிஜி தான் டிஸ்பிளேல தெரியுது. மெம்பர் சர்வர் இருக்கு. ஓகே. இதுல எரர் அடிக்குதா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? நீங்க administrator@microsoft.com கொடுத்து DCVM ஓட கிரெடென்ஷியல்ல இந்த மிஷின்ல லாகின் பண்ணுங்க. இப்போ போயிட்டு லோக்கல் சர்வர்ல ரிமோட் டெஸ்க்டாப்பை எனேபிள் பண்ணி ஜாய்ங்கிற யூசரை இந்த மிஷின்ல ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் யூசரா லாகின் பண்ணக்கூடிய ரைட்ஸை கொடுங்க. ஓகே. ஸோ லோக்கல் சர்வர்ல இங்க போய் கொடுக்கணும். மேடம் ரிமோட் டெஸ்க்டாப் எனேபிள் பண்ணுங்க. எங்க இருக்குன்னு பாருங்க ரிமோட் டெஸ்க்டாப். ரிமோட் டெஸ்க்டாப். ஓகே. டிசேபிள்ல இருக்கு. அதை எனேபிள் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. செலக்ட் யூசர் ஆட் கொடுங்க. அந்த சர்ச்ல நீங்க உங்களோட யூசர் நேம் அடிங்க. செக் பாக்ஸ் கொடுங்க. ரைட் ஹேண்ட் சைடுல செக் நேம்ஸ் கொடுங்க. டேட்டா பேஸ் ரேஞ்ச் எடுத்துட்டு வந்துருச்சா? ஓகே கொடுங்க. அப்ளை. ஓகே ஓகே ஓகே. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருந்து சைன் அவுட் பண்ணிட்டு அந்த யூசர்ல லாகின் பண்ணுங்க. இந்த யூசர்ல அந்த இதுல இருந்து லாகின் பண்ணுங்க. இப்போ கண்ட்ரோல் ஆல் டெலிட்டுக்கு ஆக்ஷன்ல போங்க மேடம். மினிமைஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு சின்ன ஏரோ மாதிரி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணீங்கன்னா விண்டோ மினிமைஸ் ஆகும். ஆர்டிபியில் கண்ட்ரோல் ஆல்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ் மிஷினுக்கு போகும். மாஸ்டர் மிஷினுக்கு. அப்போ மேலே ஏரோ மார்க்கில் நடுவில் ஏரோ இருக்கா? நடுவில் அந்த ஏரோ நடுவில் ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்களா? நடுவில் ரைட் ஹேண்ட் சைடு நடுவில் அதில் 3 இந்த பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் செலக்ட். இப்போ ஆக்ஷன்ல போயிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட். இப்போ ஸ்க்ரீனை பெருசு பண்ணு. இப்போ அதர் யூசர்ல நீங்க ஜாய்ஸ் நேம் கொடுங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணலாம். லாகின் ஆயிடுச்சு சார். இப்போ இதுல நீங்க டொமைன் மேடம், இதுல நீங்க போய் எந்த செட்டிங்கும் மாத்த முடியாது. நீங்க போய் ஐபி மாத்திரக்கு ட்ரை பண்ணுங்க. மாத்த முடியாது நீங்க எதுவுமே
எல்லாத்துக்குமே யாரோட கிரெடென்ஷியல் கேட்கணும்? அட்மினிஸ்ட்ரேட்டரோட கிரெடென்ஷியல். சரி, எல்லாத்துக்குமே யாரோட கிரெடென்ஷியல் கேட்கணும்? அட்மினிஸ்ட்ரேட்டரோட கிரெடென்ஷியல் கேட்கணும். மாற்ற முடியாது. IPv4ல கொடுத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் வைக்கலாம். ஓகே. இப்ப நமக்கு தெரியாது. நம்மளே எல்லாம் கான்ஃபிகர் பண்றோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் நமக்கு தெரியும். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுதான் உங்களுக்கு டொமைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும். நார்மலா இந்த டொமைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் அவங்க எல்லாமே இன்ட்யூனா இருக்கட்டும், அஷ்யூர் ஏடி சிங்கா இருக்கட்டும், ஏடி தெரியணும் பேசிக். ஓகே. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஏடி போட்டு காமிச்சேன். நார்மலா இந்த மெம்பர் சர்வர்ல வரும். இதுலயே வந்து நீங்க ஓஎஸ் போடணும், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுங்க. உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். அதுல அந்த லேப் செட்டப் கிளாஸ் இருக்கு. அதான் உங்களுக்கு டாபிக்கா போட்டிருக்கேன். ஓகே. கிளாஸ் 1 எடுக்கிறதா? கிளாஸ் 1ல போட்டீங்கன்னா, இப்ப நான் லேப் செட்டப் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே. இந்த லேப் இதுதான் நம்ம முடிச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஓகே, ஓகே சார். ஓகே. இப்ப கிளாஸ் 2 வாங்க. கிளாஸ் 2ல டொமைன் எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு. ஓகே. சரிங்களா? டிஎன்எஸ்க்கு நம்ம ஃபார்வர்ட் லுக்அப் தான் போட்டிருக்கோம். நீங்க என்எஸ் லுக்அப் வெரிஃபை பண்ணணும்னா உங்க டிசில போயிட்டு என்எஸ் லுக்அப்னு அடிச்சீங்கன்னா உங்க நேம் சர்வரை லுக்அப் பண்றீங்க. அது என்ன கேட்கும்? உங்களோட டொமைன் நேமும் உங்களோட ஐபி அட்ரஸும் காட்டும். என்எஸ் லுக்அப்னு உங்களோட டிசில போயிட்டு பவர் ஷெல்ல என்எஸ் லுக்அப்னு அடிக்கும். பவர் ஷெல் போட்டுட்டு சும்மா அடிங்க, பவர் ஷெல் அடிங்க வரும். சர்ச்சில் அடிக்க மேடம். நீங்க அடிச்சது கரெக்டா? ரைட் கிளிக் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். வேணாம், ஐஎஸ்சி வேணாம், இன்டகிரேட்டட் ஸ்கிரிப்டிங் வெறும் பவர் ஷெல்லையே ரைட் கிளிக் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அது உங்களுக்கு எலிவேட்டட் மோடு, ஃபுல் ப்ரிவிலேஜ். ரைட் கிளிக் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்ப அதை இது மட்டும் ஃபாண்ட் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இதுக்காக லெஃப்ட் மோஸ்ட் போனீங்கன்னா மேல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் லெஃப்ட் மேடம், லெஃப்ட் மோஸ்ட் போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வரும். மேல இன்னும் மேல கொண்டு வாங்க கர்சர். இன்னும் லெஃப்ட்ல மேல கொண்டு வாங்க. லெஃப்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபாண்ட் சைஸ் 20 or 24 வச்சுட்டீங்கன்னா ஃபாண்ட் செகண்ட் காலம் 20 இல்ல 24 வச்சுக்கோங்க சைஸா. இப்போ என்எஸ் லுக்அப் படிங்க. உங்க டொமைன் நேம் லுக்அப் நீங்க எல்லாமே டொமைன் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க. பட் செக் பண்றீங்க. என்எஸ் லுக்அப்னு அடிச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன கேட்கும்? உங்களோட டொமைன் நேமும் ஐபி அட்ரஸும் காட்டும். என்எஸ் லுக்அப் கண்டினியூஸ் அடிங்க. ஓகே. இந்த ஆமா, டைம் அவுட் வாஸ் 2 seconds இது. இப்போ ஃபார்வர்ட் லுக்அப் தான் இருக்கு, ரிவர்ஸ் லுக்அப் என்ன கான்ஃபிகர் பண்ணல. உங்களோட இதுக்கு போங்க, டூல்ஸ்ல டிஎன்எஸ் போங்க. தேவையில்லை, பட் எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. டூல்ஸ்ல டிஎன்எஸ் போங்க. டிஎன்எஸ்ல உங்களுக்கு ஃபார்வர்ட் லுக்அப் ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகர் ஆயிடும். நேம் டு ஐபிக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கான்ஃபிகர் ஆயிடும். எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 2 ஜோன் இருக்கும். ஃபார்வர்ட் லுக்அப், ரிவர்ஸ் லுக்அப் 2 ஜோன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டிஎன்எஸ் கீழே டிசி இருக்கும். டிசி கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 2 ஜோன் வரும். அதையே எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 2 ஜோன் வரும். ஃபார்வர்ட் லுக்அப், ரிவர்ஸ் லுக்அப். ஃபார்வர்ட் லுக்அப் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரெக்கார்ட்ஸ் காட்டும். Microsoft.com காட்டுதா? அதுல ரெக்கார்ட்ஸ் இருக்கா? இந்த ஏ ரெக்கார்டுங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, நேம் டு ஐபிக்கான ரெக்கார்டு. ஏ ரெக்கார்டு டிசின்னு போட்டிருக்கீங்க, ஏ ரெக்கார்டுன்னு வருது. போஸ்ட் ஏ ரெக்கார்டு. ஓகே, ஓகே. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ரெக்கார்டு. அது பேர் என்ன? போஸ்ட் ஏக்கான ரெக்கார்டு. ஓகே.
டிசி ஓஸ்டிஏக்கு போங்க 10.0.0.1 இருக்குல்ல, அந்த ஏ ரெக்கார்டுங்கிறது என்னன்னா அந்த நேம் டு ஐபிக்கான ரெக்கார்டு. சரிங்களா? இப்போ இந்த ரெக்கார்டு இல்லைன்னா உங்களுக்கு நேம் டு ஐபி ஃபெச் ஆகாது. இதே மாதிரி ரிவர்ஸ் லுக்கப் கான்ஃபிகர் பண்ணுங்க. ரிவர்ஸ் லுக்கப் ஜோனு, ரைட் கிளிக் கிரியேட் நியூ ஜோன். ரிவர்ஸ் லுக்கப் ஜோன், ரைட் கிளிக் கிரியேட் நியூ ஜோன். நியூ ஜோன் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. அதே பிரைமரியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. டிஃபால்ட்டாக பிரைமரியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றாதீங்க, அப்படியே இருக்கும் டிஃபால்ட்டாக. இது ஐபி கொடுங்க. எல்லா ஐபி ஃபோர் ரிவர்ஸ் லுக்கப். நெக்ஸ்ட் இதில் 190.10.0 அடிங்க. அதுக்கு மேலே அடிக்க முடியாது. 10.00 கொடுங்க. வந்து அடுத்தடுத்த காலம் 00 கொடுங்க. வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துருங்க. கிரியேட் ஆயிரும். ரெக்கார்டு கிரியேட் ஆயிரும். இப்போ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க மேடம். கீழே 10.0 அதில் வந்து அந்த ரெக்கார்டு வந்துடும். இதில் ரைட் கிளிக் பண்ணுங்க. 00 இருக்கு இல்லையா, அதில் ரைட் கிளிக் பண்ணுங்க. இதில் நமக்கு இப்போ ஐபி டு நேமுக்கு ஒரு ரெக்கார்டு வேணும். அதுதான் பிடிஆர் ரெக்கார்டு. பிடிஆர் ரெக்கார்டு பாயிண்டர் பிடிஆர் அதை கொடுங்க. இப்போ அதில் மேலே அங்கே விட்டு போச்சு இல்லையா அந்த ஒரு காலம், அதை கொடுங்க. 10.0.0.1 கொடுங்க. இப்போ ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு விண்டோ வரும். செப்பரேட் பண்ணிக்கோங்க. செப்பரேட் பண்ணிக்கோங்க. சும்மா அதை செப்பரேட் பண்ணிக்கோங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். டிசி டபுள் கிளிக் பண்ணுங்க. டிசி டபுள் கிளிக் பண்ணுங்க. ஃபார்வர்ட் லுக்கப் டபுள் கிளிக். ஃபார்வர்ட் லுக்கப் டபுள் கிளிக். Microsoft.com டபுள் கிளிக். Microsoft.com டபுள் கிளிக். ஸ்க்ரால் பண்ணுங்க. இப்போ 10.0.0.1 கொடுத்தா எங்கே போகணும்? example.com போகணும். அப்போ நான் டிசி ரெக்கார்டை மேப் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும்? example.com போயிடும். டிசிங்கிற ரெக்கார்டை செலக்ட் லெஃப்டில் செலக்ட் பண்ணணும். ஓகே பண்ணுங்க. இப்போ 10.0.0.1 கொடுத்தா எனக்கு எங்கே போகணும்? dc.microsoft.com. கரெக்டா? ஓகே கொடுத்துருங்க. இந்த ரிவர்ஸ் லுக்கப் மேனுவலாக கான்ஃபிகர் ஆகுது. சரிங்களா? ஃபார்வர்ட் லுக்கப்ல என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ரிவர்ஸ் லுக்கப்ல என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு அப்புறம் எழுதி வச்சுக்கோங்க மேடம். இப்போ நீங்க பவர் ஷெல்ல என்எஃப் லுக்கப் கண்ட்ரோல் சி கொடுங்க. கண்ட்ரோல் சி. இப்போ கொடுங்க திரும்ப என்எஃப் லுக்கப். என்எஃப் லுக்கப். இப்போ ஐபி அட்ரஸ் அடிங்க. இப்போ Microsoft.com ஐபி அடிச்சிங்கன்னா டொமைனுக்கு போகும். டொமைன் நேம் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே காட்டும். Microsoft.comல அடிச்சிங்கன்னா டொமைன் காட்டும். Microsoft.com நேம் கொடுத்தா ஐபி கொடுத்தா நேம். இந்த வேலையை டிஎன்எஸ் பார்த்துக்கும் டொமைன் போடும்போது. புரியுதுங்களா? இதுதான் உங்களுக்கு பேஸ். அவங்க எப்படினாலும் உங்களுக்கு இன்டூனா அஷ்யூரடி கனெக்டிங்க்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ டொமைன் கண்ட்ரோலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ அடுத்து நம்ம இப்போ அடுத்தடுத்து அட்டெண்டட் இன்ஸ்டாலேஷன், அன்அட்டெண்டட் இன்ஸ்டாலேஷன், லைட் டச் டிப்ளாய்மெண்ட் எல்லாம் பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் டொமைன் கான்ஃபிகர் பண்றது தான். சரிங்களா? இப்போ நீங்க ரெண்டு கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க. நீங்க இன்கேஸ் போட்டு பார்க்கணும்னா நம்ம இப்போ செக் பாயிண்ட் எடுத்துருக்க முடியா? அது நான் அதனாலதான் உங்களை செக் பாயிண்ட் எடுப்பேன். இப்போ நீங்க ரிவர்ட் பண்ணீங்கன்னா இது எல்லாமே எரேஸ் ஆயிடும். நீங்க திருப்பி இன்னொரு தடவை ஓனா ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா பண்ணலாம். இப்போ ஹைப்பர் வீக் வாங்க. ஓகே. இப்போ அந்த வர்ச்சுவல் மிஷினை செலக்ட் பண்ணிக்கோங்க மேடம். டிசி ஓகே. ரைட் கிளிக் செக் பாயிண்ட் இருக்கா? ரைட் கிளிக் செக் பாயிண்ட். செக் பாயிண்ட் ரெடிப்பா? ஐயோ சாரி, இப்போ எடுத்துருச்சா? சாரி இருங்க, அது வந்தோன்னு டெலீட் பண்ணிக்கலாம். இங்கே சாரி, கீழே இருக்கிற செக் பாயிண்ட் அப்ளை கொடுக்கணும். நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே கொடுங்க, பரவாயில்ல ஒன்று கொடுங்க. இப்போ இந்த ரெண்டாவது செக் பாயிண்ட் ஒன்று எடுத்துச்சா? 2:38 காட்டுதா? கீழே 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 செக் பாயிண்ட்ல கீழே. ஓகே. அந்த அதை டெலீட் பண்ணிடுங்க. அந்த 2:38 இப்போ வேண்டாம் நமக்கு. ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் செக் பாயிண்ட் டெலீட் கொடுத்துருங்க. இப்போ ஒரு செக் பாயிண்ட் இருக்கா? அந்த செக் பாயிண்ட் ரைட் கிளிக் பண்ணி அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுங்க. திருப்பி கிரியேட் பண்ணக்கூடாது. அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுங்க. இப்போ என்ன ஆகுது? நீங்க அந்த வெறும் யூசர் நேம் கான்ஃபிகர் பண்ணாம ஒரு செக் பாயிண்ட் எடுத்தீங்களா, அது ரிவர்ட் ஆயிடும். ஓகே, அந்த செட்டிங்ஸ்க்கு போயிடுமா?
அப்பதான் நீங்க திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இல்லாட்டி ஒவ்வொரு தடவையும் நான் வந்து VHD ஃபைல டவுன்லோட் பண்ணி லேப் செட்டப் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஓகே, ஓகே. சரிங்களா? ம், ம். இப்ப ரைட் கிளிக் பண்ணுங்க. டிசி ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி இப்ப ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் குடுத்தீங்கன்னா, எங்க வந்து திருப்பியும் நிக்கணும்னா, உங்களோட அந்த ப்ளூ ஸ்கிரீனுக்கு வந்து நிக்கணும். இதே மாரி மெம்பர் சர்வருக்கும் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா செக் பாயிண்ட் அதுக்கும் ரிவர்ட் ம். பண்ணிக்கணும். ஓகே. நீங்க திருப்பியும் நீங்க ஹவ் டு கான்ஃபிகர் ரூட் டொமைன், ஹவ் டு ஆட் மெம்பர் சர்வர் அண்டர் ரூட் டொமைன் இதெல்லாம் நீங்க ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை லேப் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அதையே நீங்க மாத்தி மாத்தி இது பண்ணிக்கலாம். இப்ப பேஸ் மிஷின் கிடைச்சிருச்சா மேடம் உங்களுக்கு? இப்போ வந்து இது பண்றதா? ஏன்னா செக் பாயிண்ட் எடுக்கிறதா? இப்ப செக் பாயிண்ட் எடுக்க வேண்டாம் மேடம். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? இப்ப நீங்க போட்ட புரி டிசி கான்ஃபிகரேஷன்ல எரேஸ் ஆயிடுச்சு இல்லையா? இந்த ஆமா, செக் ஆமா, பாயிண்ட் இருந்ததுனால இப்ப நீங்க ரிவர்ட் பண்ணி வந்துட்டீங்க. ஏன்னா ஆமா. ஒவ்வொரு தடவையும் நீங்க VHD ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? திருப்பி ஓகே. டொமைனை டிமோட் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? இப்ப எனக்கு ஆ, திருப்பி அடுத்து திருப்பி நான் ஒரு தடவை டொமைன் போட்டு பார்க்கணும்னா எனக்கு மிஷின் கிடைச்சிருச்சு இல்லையா? ஆமா, ஆமா. அதுக்காக தான் உங்களை ஸ்டார்டிங்கே செக் பாயிண்ட் எடுக்க சொன்னேன். கான்ஃபிகரேஷன் பண்றோம். ஓகே. இப்ப அதே மாதிரி அந்த மிஷினுக்கு நீங்க செக் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அதே ரிவர்ட் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. சரிங்களா? ம். புரியுதா மேடம்? புரியுது, புரியுது. இப்ப இருங்க நான் வந்து உங்களுக்கு எது அந்த கிளாஸ் ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விடுறேன். இந்த ம். டாக்குமெண்டேஷனும் இருக்கு. நீங்க இதை போட்டு பாருங்க. டிசியோ இருக்கு. ஏன்னா இதுதான் பேஸ் உங்களுக்கு. ரூட் டொமைன் ஓகே. மெம்பர் சர்வர் அட்டாச் பண்றது. அப்புறம் இன்னொன்று ஏடிசி இருக்கு. ரூட் டொமைன் தான் மெயின். அதை வச்சு டிஎஸ்ஏ, பிடபிள்யூடிஎஸ், ஹை டச், லைட் டச் வரைக்கும் பார்த்துடலாம் டிப்ளாய்மெண்ட். அப்புறம் ரூட் டொமைன் ஒன்று பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சா போதும் சிங்க் கூட பார்த்துடலாம். அதனால இதுதான் பேஸ். ஹவ் டு கான்ஃபிகர் ரூட் டொமைன். இப்போ இது பண்ணா மறுபடியும் மெம்பர் சர்வர்லயே மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும்ல? இல்ல மேடம். அதான் மெம்பர் சர்வர் இப்ப நீங்க செக் பாயிண்ட் எடுத்திருக்கீங்க இல்லையா? அதுலயே அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா அது மிஷினும் பேஸ் மிஷின் கிடைச்சிரும் இல்லையா? ஓகே, ஓகே. சரிங்களா? ஓகே. இப்ப அதுல எடுத்திருக்கீங்களா மேடம்? அதுல அப்ளை பண்ணீங்கன்னா இப்ப பேஸ் மிஷின் கிடைச்சிரும். ஹைப்பர் வீக் வாங்க. ஹைப்பர் வீக் இல்ல மெம்பர் சர்வர் செலக்ட் பண்ணிப்போம். இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் அப்ளை. மெம்பர் சர்வர் கீழே செக் பாயிண்ட் இருக்கு பாருங்க. கீழே இருக்கிற செக் பாயிண்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் அப்ளை அப்ளை. ஓகே. அதை செலக்ட் பண்ணி நீங்க ரைட் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை கொடுங்க திருப்பி. அவ்வளவுதான். இப்ப ரெண்டு மிஷினுக்கும் நீங்க செக் பாயிண்ட் ரிவர்ட் பண்ணிட்டீங்க. அப்ப ரெண்டுலயுமே பேஸ் மிஷின் கிடைச்சிருக்கு. ஃப்ரெஷ்ஷா நீங்க திருப்பி கான்ஃபிகர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஓகே சார். இதை ஆன் பண்ணுங்க. ஏதாவது எரர் அடிக்குதான்னு பார்ப்போம். ஓகே வருது. இப்ப நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் மிஷின் கிடைச்சிடும். ஓகே. சரிங்களா? இதுக்காக தான் ஓ செக் பாயிண்ட் எடுக்கணும். நீங்க செக் பாயிண்ட் எடுக்கலைன்னா என்ன ஆகும்? நீங்க ம். பிராக்டிஸ் போட்டு பார்க்க முடியாது. அப்ப நீங்க திருப்பி என்ன பண்ணணும்? இன்டர்நெட்ல இருந்து 2 VHD ஃபைல டவுன்லோட் பண்ணணும். ஓகே. இது வந்து கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. லேப் செட்டப் ம். ஒரு தடவை இதையே பண்ணிட்டோம்னா அது மாதிரி. ம். இதுதான் மேடம். இதை நீங்க போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் உங்களுக்கு மேபி நாளைக்கு டைம் இருந்தா நான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் அது கனெக்ட் பண்றேன். சரிங்களா? ஓகே சார். நாளைக்கு சண்டே நீங்களும் ஃப்ரீயா? சொல்லுங்க. ஃப்ரீயா தான் இருப்பேன். நீங்க டைம் சொன்னீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்க. நீங்க அவைலபிளா இருக்க டைம் நான் அதுக்கேத்த மாரி ரெடி பண்ணிக்கிறேன். நீங்க அவைலபிளா இருப்பேன்னா சொல்லுங்க சார். இல்லன்னா மண்டே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் மேடம். நீங்க இப்போ உங்களுக்கு சண்டே ஃபார் ஃபேமிலி அப்படின்னா நம்ம மண்டே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, ஓகே. அப்டின்னா மண்டே கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. சரி மேடம். ஓகே. நீங்க இதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே அடுத்தடுத்து சார். அப்புறம் டாபிக் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அது இல்லாட்டி நீங்க அந்த கிளவுட் விஏஜி ஸ்டாப் பண்ணிருங்க. ஸ்டாப் பண்ணி ம். டீஅலோகேட்டடான்னு பார்த்துட்டு சைன் அவுட் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ இது லேப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிடுறேன். பாத்துங்க மேடம். இந்த கான்ஃபிகரேஷன்ல மட்டும் ஏதாவது ஏமாந்த மாரி நீங்க அந்த பேஸ் மிஷின்ல போய் ஐபிய மாத்தீங்கன்னா, அது டிஎஸ்சிபில உட்கார்ந்திருக்கு. பேஸ் மிஷினு ஆர்டிபி கட் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் நீங்க ஸ்க்ராட்ச்லேருந்து போடணும். சொல்றது புரியுதுங்களா? ஹலோ? ஹலோ? மேடம் கேக்குதா? ஹலோ? கேக்குதா? கேக்குது சார். மேடம் நீங்க அந்த கான்ஃபிகரேஷன் இப்போ பண்ணும்போது கேக்குது. மட்டும் மிஷின பாத்துக்கோங்க. இன்கேஸ் பேஸ் மிஷின்ல போய் நீங்க ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா, 2மே டிஎஸ்சிபில குடுத்திருப்பாங்க. உங்களுக்கு கிளவுட் விஎம், ஆர்டிபி கட் ஆயிரும். ஓகே, ஓகே. அது மட்டும் பாத்துக்கோங்க மேடம். இல்லைன்னா நீங்க என்ன ஆகணும்? திருப்பி கிளவுட்லேருந்து விஎம் கிரியேட் பண்ணி, ஹைப்பர்-வி இன்ஸ்டால் பண்ணி, விஹெச்டி திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும் லேப் செட்டப். ஓகே, ஓகே. அதனால அது மட்டும் பாத்துக்கோங்க. நீங்க கான்ஃபிகர் நம்ம பண்ணும்போது இன்னைக்கு டிசிக்குள்ள தான் இருக்கீங்களா? அதுக்குள்ளயே இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. ஓகே, ஓகே சார். ஓகே. அவ்வளவுதான். ஓகே. ஆமாங்க. இந்த ரெக்கார்டிங் மட்டும் எனக்கு ஷேர் பண்றீங்களா? மேடம் அதுக்கு தான் நான் உங்களுக்கு நேத்துக்கு இத அனுப்பிச்சேன்ல. உங்க ஜிமெயில் குடுத்தீங்கன்னா தான் நான் பர்மிஷன் குடுக்க முடியும். ஓகே, ஓகே. நீங்க நான் இப்ப அனுப்பாதனால தான் நான் அனுப்பல. ஏன்னா பழசே அனுப்பிச்சு விட்டுருப்பேன். ஓகே, ஓகே. அனுப்பிச்சு விடுங்க. உங்க மெயில் ஐடி. ஓகே. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே மேடம்.